இது எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற பெரண்டை செடிங்க. பெரண்டை நம்மளுக்கு எப்போவுமே கிடச்சிட்டே இருக்கணும்னா இந்த செடியை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கொழுந்துகளையெல்லாம் நம்ம 10 நாளைக்கு ஒருக்கா உடச்சி சட்னி அரைச்சி சாப்பிட்டுக்கலாங்க. அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது, எலும்புக்கு நல்லா பலம் சேர்க்கும். அப்படி நம்ம உடச்சி விட்டு வளர்த்தும் போது தான் செடிகளும் நல்லா வளருங்க. சைடில் கிளைகள் விட்டு நிறையா கொழுந்துகள் கிடைக்குங்க. அப்படி நம்ம உடச்சி விடாமல் வளர்த்தனோம்னா முத்தி போய் பூக்கள் பூத்து காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருங்க. அந்த முத்தி போன பெரண்டையை நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட முடியாதுங்க. அது மஞ்சி மஞ்சியாக நாக்கில் ஒட்டிக்கும். இப்போ இதில் நான் கொஞ்ச நாளாக சரியாக உடைக்காமல் விட்டதுனால நிறைய பூக்கள் பூத்து காய்களும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் முத்தி போனதையெல்லாம் இன்றைக்கி நான் உடச்சி எடுத்துட போகிறேங்க. முத்தின பெரண்டையை நம்ம காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இளம் பெரண்டையை சட்னி அரைச்சிக்கலாங்க. இந்த பெரண்டை செடியை அதிகமாக யாரும் வீட்டு முன்னாடி வச்சு வளர்த்த மாட்டாங்க. இந்த மாதிரி மொட்டை மாடியில் வச்சு நம்ம தாராளமாக வளர்த்தலாம். இது மருத்துவ குணம் வாய்ந்ததுங்கிறதுனால நம்ம அப்பப்போ உடச்சி சட்னி அரைச்சி சாப்பிட்லாங்க.